ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 21/6/2024 21/6/2024 12 ராசிக்கான பலன்களை இப்போது பார்ப்போம். சரியா? தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 7ஆம் தேதி, தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா ஆனி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சரிங்களா? 21/6/2024. முதலாவது நம்ம பார்க்க போறது மேஷம் ராசி. மேஷம் ராசி இன்னைக்கு உங்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும், புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் பயனற்ற விவாதங்களை தயவு செஞ்சு தவிர்க்கவும். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சல்கள் நிச்சயம் ஏற்படும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசைன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அஸ்வினி, அனுசரித்து செல்லவும். பரணி, விவாதங்களை தவிர்க்கவும். கிருத்திகை, பொறுப்புகள் கூடும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷபம் ராசி. ரிஷப ராசி கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தயவு செஞ்சு தவிருங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நல்லது. சரிங்களா? ஆரோக்கியம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. சிந்தனை போக்கில் தெளிவு உண்டாகும். கலைத்துறையில் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் நிச்சயம் உண்டாகும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல கிருத்திகை, கவனம் வேண்டும். ரோகிணி, சில பல தெளிவுகள் உண்டாகும். மிருகஸ்ரீஷம், ஆசைகள் பிறக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் தயவு செஞ்சு இருங்க. பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீங்க. பயணங்களில் மூலம் புதிய அனுபவம் நிச்சயம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் மறையும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மிருகஸ்ரீஷம், குழப்பம் நிச்சயம் உண்டாகும். திருவாதிரை, அனுபவம் சில பல கிடைக்கும். புனர்பூசம், சில ஆதாயம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது கடகம் ராசி. கடகராசி எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்களை செய்வீங்க. கல்வியில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். வித்தியாசமான கற்பனைகளால் புதிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புனர்பூசம், அலைச்சல்கள் ஏற்படும். பூசம் ஆர்வமின்மையான நாள். ஆயில்யம், ஆர்வம் ஏற்படும். உங்களுக்கான ராசிகள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும். பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வாகன மாற்றம் தொடர்பான விஷயங்கள்ல ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். உணவு சார்ந்த துறைகளில் ஆதாயம் உண்டாகும். பக்தி நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பொன்னிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மகம், சேமிப்புகள் குறையும். பூரம், ஆலோசனைகள் கிடைக்கும். உத்திரம், ஆதாயம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசி அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. எழுத்து துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள். உடல் தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதில் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும். சோர்வு மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சில்வர் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திரம், அலைச்சல்கள் ஏற்படும். அஸ்தம், திறமைகள் வெளிப்படும். சித்திரை, புதுமையான நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி தந்தையிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். கோபமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும். எதிர்பாராத சில வரவுகள் மூலம் மாற்றம் பிறக்கும். உத்தியோக பணிகள்ல துரிதம் ஏற்படும். சாதனை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல சித்திரை, அனுசரித்து செல்லவும். சுவாதி, ஒத்துழைப்பு கிடைக்கும். விசாகம், துரிதம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் பிறக்கும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் நிச்சயம் ஏற்படும். முதலீடு குறித்த சில ஆலோசனைகள் கிடைக்கும். சேமிப்பு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல விசாகம், தடுமாற்றம் ஏற்படும். அனுஷம், ஆர்வம் கிடைக்கும். கேட்டை, விட்டு கொடுத்து செல்லவும்.
அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும், சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல அலைச்சல்கள் உண்டாகும். நண்பர்கள் இடத்தில் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது நல்லது. வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் கைகூடும். கொள்கை பிடிப்பு குணத்தில் மாற்றம் ஏற்படும். வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் சிந்தனை மேம்படும் நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உங்க நட்சத்திரங்கள்ல மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். புராடம் அபிவிருத்தியான நாள். உத்திராடம் மாற்றம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி. மகர ராசி தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட கவனம் பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். புதிய கல்வி குறித்த தேடல் அதிகரிக்கும். தெளிவு பிறக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சந்தன நிறம். சரியா? உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திராடம் உதவிகள் கிடைக்கும். திருவோணம் ஆரோக்கியம் மேம்படும். அவிட்டம் தேடல்கள் அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பம் ராசி. கும்பராசி குழந்தைகளின் வழியில் அனுசரித்து செல்லவும், கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு குறித்த நிலைப்பாடுகளில் புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. காப்பீடு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். திறமை வெளிப்படும் நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள் அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும். சதயம் லாபகரமான நாள். புரட்டாதி ஆலோசனைகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது மீனம் ராசி. மீனம் ராசி உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. வாகன பழுதுகளை சரி செய்யுங்க இல்ல சரி செய்வீங்க. சரிங்களா? கூட்டாளிகளிடம் இருந்து வந்த, நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சிலது குறையும், சிலது மறையும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். மனை சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை காக்கவும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். அசதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல பூராட்டாதி அனுசரித்து செல்லவும். உத்திரட்டாதி அனுபவம் கிடைக்கும். ரேவதி மாற்றங்கள் உண்டாகும். இதுவரை நம்ம பார்த்தது 12 ராசிக்கான பலன்கள். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது இன்னைக்கு சந்திராஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு. சரிங்களா? மேச ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஆகையால சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியமான தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் இருங்க. முக்கியமான முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இறைவன் உங்களோட துணை இருப்பார். சரியா? இதுவரை நம்ம பார்த்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏற்றம் இருந்தாலும் அதிக சந்தோஷம் வேண்டாம். இரக்கம் இருந்தாலும் அதிக வருத்தம் வேண்டாம். சரியா? பேலன்ஸ் பண்ணி போக வாழ்க்கையில கத்துக்கிடுங்க. இதெல்லாம் நம்ம டெய்லி ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான். சரியா? தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பய உணர்வு வரும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பயம் இருக்காது. சரிங்களா? ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கை தான். எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. சரியா? ஏற்ற இறக்க சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் எதற்குமே கவலைப்படாதீங்க. உங்கள் அருகில் இருக்கும் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயில்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் அதாவது தனியாக அமர்ந்து வழிபாடு செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை இருக்கும். இந்த இறைவன் உங்களோடு துணை புரிவான், துணை வழி நடைப்பான். சரிங்களா? எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.